எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தினால்தான் பலனுண்டு. இல்லையென்றால் அந்தப் பொருளால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை இப்பழமொழி விளக்குகின்றது. கரும்பை ஆலையில் கசக்கினால்தான் நமக்கு சர்க்கரை கிடைக்கும். எள்ளை செக்கிலிட்டு ஆட்டினால்தான் நமக்கு நல்லெண்ணெய் கிடைக்கும். இரண்டையும் அப்படியே வைத்திருந்தால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை. கல்லூளியால் செதுக்கப்பட்டால்தான் அது சிலையாகி மற்றவர்களை கவர்ந்திழுக்கும். இல்லையென்றால் மனிதர்களால் மிதிபடும் சாதாரண கல்லாகவே இருக்கும். பலனை தராத பொருட்களெல்லாம் பயனற்றவைகளே. அதேபோல் மனிதன் தன்னுடைய திறமையை பயன்படுத்த வேண்டும். இறைவன் மனிதனுக்கு எத்தனையோ திறமைகளை கொடுத்திருக்கிறார். அத்திறமைகளையெல்லாம் மனிதன் வெளிக்கொணர்ந்து மற்றவர்களுக்கு பலன் தருகின்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படாத திறமைகளால் யாருக்கும் எந்தவித பலனும் இல்லை என்னும் கருத்தை இப்பழமொழி தருகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.